ஹை, இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஓப்பன் பாமோட நியூ பாம் வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறது, அதாவது பாம் இம்போர்ட் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். பாம் இம்போர்ட் பண்ணும்போது என்னென்ன பண்ண வேண்டியது, அதோட சப் டாபிக்ஸ்லாம் என்னென்னு சொல்லி பார்ப்போம். பாம் இம்போர்ட்டிங்கோட சப் டாபிக்ஸ். ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து நம்ம வந்து பாம் வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு உண்டான டெம்ப்ளேட் வந்து ரெடி பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாம் வந்து டெம்ப்ளேட் ரெடி பண்ணி முடித்தோடனே அந்த பாம் வந்து டேரெக்டாக வந்து டேஷ்போர்டு ஓப்பன் பாமோட டேஷ்போர்டில் வந்து இம்போர்ட் பாம் கொடுத்து நம்ம வந்து ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து நம்ம வந்து ரிவைஸ்டு பாமையும் வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்க முடியும். மல்டி லெவல் பாமையும் நம்மளால் வந்து இம்போர்ட் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இம்போர்ட் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனை ஏற்படுங்கிறதையும், என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படலாம்ங்கிற சுச்சுவேஷன் வந்து எப்படிலாம் அமையுங்கிறதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்ன பிரச்சனைலாம் வருங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து இன்னொரு ரூல் என்னென்னா, நம்ம வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் பாம் வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அதாவது ரிவிஷனில் வந்து அப்டேட்டட் பாம் வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம். அதுக்குன்னு உண்டான ஒரு ரூல் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் ஐட்டமாக இருந்தால் அது வந்து ஓவர் ரைட் ஆகும். அப்படின்னா வந்து புது ஐட்டமாக இருந்தால் ஆட் ஆகும். இல்லைனா வந்து அந்த ரோவே வந்து இல்லை, பழைய பாம்பில் 4th ரோ இருக்குது, ஆனால் புது பாம்பில் வந்து 4th ரோ இல்லைனா வந்து டெலிட் பண்ணிடும் அந்த ரோவையே. இதான் வந்து எக்ஸிஸ்டிங் பாம் வந்து இம்போர்ட் பண்ணும்போது ரூல், ஓப்பன் பாமோட ரூல். இப்போ வந்து நம்ம வந்து ஓப்பன் பாமோட டேஷ்போர்டுக்கு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் பாமோட டேஷ்போர்டில் இருக்கும். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து நியூ பாம் வந்து இம்போர்ட் பண்ணுவோம். கிரியேட் கொடுத்துக்கிறோம், இம்போர்ட் பாம் கொடுத்துக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோ நம்பர் 9, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் நம்பர் 1 இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுறதுங்கிறது நம்ம வந்து பாம் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் யோசிப்போம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து டெம்ப்ளேட் தான் கிரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நியூ பாம் டெம்ப்ளேட் எப்படி கிரியேட் பண்ணுறதை நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 8 ரோ ஃப்ரீயாக இருக்கணும். 9வது ரோவில் தான் வந்து இது இருக்கணும். இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே இருக்கணும். பார்ட்டோட குவான்டிட்டி, காஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து 9வது ரோவில் தான் இருக்கணும். 10வது ரோவில் இருந்தால் 10, 11, 12 அதுக்கு அடுத்த இருக்கிற சீக்வன்ஸில் தான் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு பார்ட் நம்பர், அதோட இது என்ன, அதோட ப்ராப்பர்ட்டி என்ன, அதோட எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு 8 ரோல் வந்து நீங்கள் வந்து என்ன வேணால் ஃபில் பண்ணிக்க, வேறு ஏதாச்சும் ஃபில் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த பாமோட பார்ட் நம்பரு, ரிவிஷனு, டேட்டு, யார் கிரியேட் பண்ணால், என்னென்ன ரிவிஷன், ஈஸியாக சேஞ்ச் பண்ண நம்பரு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து இங்கே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏரியாவில் இது ஒன்றும், இந்த ஏரியா வந்து நம்ம இம்போர்ட் பண்ணும்போது நம்ம பாம் வந்து இது வந்து கண்டுக்காது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம இது வந்து இம்போர்ட் பண்ணி பார்ப்போம். கிரியேட்டு இம்போர்ட் பாமு. இங்கேருந்து பார்ட் நம்பருங்கிறது நம்ம வந்து முன்னாடியே பார்த்தோம். அங்கே வந்து என்ன கொடுத்துருந்தோம்னா பார்ட் நம்பருக்கு போல் நம்ம வந்து பார்ட்டுன்னு கொடுத்துருந்தோம். நம்ம வந்து அதனால் வந்து நம்பரை தூக்கிடுறோம், பார்ட்டுன்னு மட்டும் வச்சுக்கிறோம். இப்போ வந்து எக்ஸல் பாம்குள்ளே போகிறோம். பாமு, ஓப்பன், இம்போர்ட். பார்த்தீங்களா, வந்துடுச்சு. இப்போ வந்து பாம் வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபைலுக்கு என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதே நேம் தான் வந்து இங்கே வந்து இருக்கும் பாம் பார்ட் நம்பர் ஏரியாவில். ஓகேவா? நான் வந்து ஃபைல் நேம் கொடுக்குறத கொஞ்சம் கான்சியஸ்னஸோட பார்த்து கொடுத்துக்கணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து மல்டி லெவல் பாம் எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதை வந்து டெலீட் பண்ணிவிடுவோம். மறுபடியும் வந்து கிரியேட்டு இம்போர்ட் பாமு, எக்ஸலு, மல்டி லெவல் பாம் வந்து கிளிக் பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மல்டி லெவல் பாம் வந்து எப்படி வந்து
ஸ்ட்ரக்சர் பண்ணுங்கிறத நான் வந்து காமிக்கிறேன். மல்டி லெவல் பாம் கிளிக் பண்ணுறோம், ஓப்பன் பண்ணுறோம். மல்டி லெவல் பாம்லேயும் சேம் டெம்ப்ளேட் தான் ஃபாலோ பண்ணுறோம். இங்கே வந்து இந்த ஃபஸ்ட்டு 8 ரோ வந்து ஃப்ரீயாக தான் இருக்கணும், அதில் நீங்கள் ஒன்றுமே ஃபில் பண்ணக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 9வது ரோவில் வந்து நீங்கள் வந்து எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 3வது 4வது ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ வந்து 3வது லெவலு 3வது ஐட்டம்குள்ளார வந்து இன்னொரு ஐட்டம் வந்து ஆட் பண்ணிக்கும். அது வந்து 3.1 ஆட் பண்ணியிருக்கோம். இதுவே எனக்கு வந்து இன்னும் அதுக்குள்ளார வந்து இன்னொரு ஐட்டம் ஆட் பண்ணுவோம். 3.12 நம்ம 3.2 போட்டுக்கலாம். 3.2 போட்டு இங்கே இருக்கிற நம்பரே அப்படியே வந்து நம்ம இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து அதே இதை வந்து ட்ராப் டவுன் பண்ணிக்கிறேன். ஆனால் வந்து டிக்கு பதிலாக வந்து பார்ட் நம்பர் பேஸ்ட் ஆகிடும். எனக்கு வந்து இதுக்குள்ளாரே ஒன்று வேணும். பாயிண்ட் நம்பரே நான் வந்து கீழே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பட் நான் வந்து கடைசியில் இருக்கிற லெட்டரை மட்டும் மாற்றிடுறேன். பண்ணிவிட்டு ஈக்கு பதிலாக வந்து எஃப்னு நான் கொடுத்துக்கிறேன். சேவ். இப்போ சேவ் பண்ணியாச்சு, நம்ம வந்து போயாச்சு. இப்போ பாமுக்குள்ளே போகிறோம். க்ரியேட்டு, இம்போர்ட்டு, பார்ட் நம்பர் கிடையவே கிடையாது, பார்ட்டு மட்டும் தான் நம்ம வந்து கொடுத்தோம். ஏன்னா நான் காமிச்சிடுறேன். இங்கே பார்த்தீங்களா, இந்த இது பார்ட் இதை தான் வந்து எடுத்துக்கும். பார்ட் நம்பராக வந்து கன்சிடர் பண்ணிக்கும். இந்த இடத்துல நீங்கள் இந்த பார்ட்டிகுலர் பார்ட் நம்பர்னு கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து டேரெக்டாக பார்ட் நம்பர் கொடுக்கலாம். நம்ம வந்து கொடுத்துருக்கிறது இந்த காலமோட ப்ராப்பர்ட்டி நேமே வந்து பார்ட்டுன்னு தான் கொடுத்துருக்கோம். அதனால் பார்ட்டுன்னு தான் சொல்லி நம்ம வந்து இது பண்ணணுமே, அதுக்கு வந்து இண்டிகேட் பண்ணணும். நான் வந்து பார்ட்டுன்னு கொடுத்துருக்கேன், இதுதான் நீ வந்து பார்ட் நம்பராக கன்சிடர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுக்குறோம். பார்ட்டு, எக்ஸல் பாமு, மல்டி லெவல் பாமு, ஓப்பனு, இம்போர்ட்டு. பாமு வந்து ஓப்பன் ஆகிட்டுக்கு, இம்போர்ட் ஆகிடுச்சு, லோட் ஆகிட்டுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது பண்ணது இங்கேருந்து இம்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லெவலில் தான் காமிச்சிட்ருக்கு, எங்கே மல்டி லெவலில் காமிக்கலன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து இங்கே போய் பாம்பு செலக்ட் பண்ணி மல்டி லெவல்னு செலக்ட் பண்ணிடணும். மல்டி லெவல் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது ஒரு ஐக்கான் வந்து ஜென்ரேட் ஒரு டூல் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கிட்ட கமெண்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு அடுத்து இருக்கிற ஒரு லெவல் வந்து காமிக்குது. மறுபடியும் 3.2.1 நம்ம கிரியேட் பண்ணுமா, அதையும் காமிக்க. இப்போ பாருங்கள், கீழே அதுக்குள்ளே ஸ்ட்ரக்சர் பண்ணி காமிச்சிருக்கு. ஓகேவா, இப்போ நம்ம வந்து இது பண்ணி முடிச்சாச்சு. ஓகேவா, அவ்வளோதான். இது வந்து மல்டி லெவல் பாம் எப்படிங்கிறத ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வந்து ரிவைஸ்டு பாம் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து மறுபடியும் நான் வந்து எக்ஸல் பாமுக்கு போயிடுறேன். ரிவைஸ்டு பாம் நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நான் இண்டிகேட் பண்ணியிருக்கிறது இந்த CK755ங்கிறத சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். பழசில் போய் பார்ப்போம். பழசில் வந்து நான் அதே மல்டி லெவல் பாம் ஓப்பன் பண்ணுறேன். மல்டி லெவல் பாம் தான் CK755 76ன்னு இருக்குது, அங்கே 75ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது 2 லெவல் எனக்கு தேவையே இல்லை, 2 லெவலு. ஏன்னா நான் வந்து இதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3.1, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3.1 லெவல் வரைக்கும் எனக்கு போதும். இதே லெவலில் மெயின்டைன் பண்ணி பட் ஆனால் வந்து நான் இந்த CK765ங்கிறது தான் வந்து மல்டி லெவல் பாமில் ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணியிருக்கேன் நியூ பாமாக. இங்கே பார்த்தீங்கன்னா CK755ன்னு கொடுத்து இப்போ இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன ஆகும்னு சொல்லி பார்ப்போம். எனக்கு வந்து அதே மாதிரி வந்து பாம்குள்ளே போகிறோம். எனக்கு வந்து அதே மாதிரி வந்து ரிவிஷன் வந்து இது ஆகிட்டே வரணும், நோட் டவுன் ஆகிட்டே வரணும். அப்படிங்கிற போது செலக்ட் ரிவிஷன் கொடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு இதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ண பாம். அவ்வளோதான், இதான் வந்து லேட்டஸ்ட்டு பாம். இதோட நியூ ரிவிஷன் எதுவுமே இல்லை. நம்ம என்ன பண்ணுறோன்னா இது ஒரு ஃபஸ்ட்டு ரிவிஷனை நம்ம வந்து சேவ் பண்ணி வைக்கணும். ஓகேவா, இங்கே வந்து சேவ் பண்ணி வைக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேவஸ் ரிவிஷன் ஐடி நான் ஐட்டம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போனா அந்த ரிவிஷன் நம்பர் 1 அது வந்து சேவ் ஆகுது.
இது வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து அடிஷ்னல் ரிவிஷன் நோட் வந்து கொடுக்கலாம், டிஸ்கிரிப்ஷன் மாதிரி நீங்கள் வந்து கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து சேவ்னு கொடுக்குறோம். சேவ்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்ட் ரிவிஷனில் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் நம்பர் 1ன்னு காமிக்கும். இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா மறுபடியும் வந்து வெளியில் போய் இம்போர்ட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து இங்கேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, இம்போர்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறோம். இங்கேருந்து மறுபடியும் அந்த பார்ட் நம்பரை தூக்குறோம். இங்கேருந்து மறுபடியும் எக்ஸல் அக்சஸ் கிளிக் பண்ணுறோம். ரிவைஸ்டு பாமை கிளிக் பண்ணுறோம். இம்போர்ட். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். பாமும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரிவைஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 756 இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா 755 இருக்குது. ஓகேவா? பாம் வந்து நியூ லெவலில் இம்போர்ட் ஆகிருக்கு, அதாவது ரிவைஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். பார்த்தீங்களா? 755 செட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு மெயிலில் காமிக்கிது. பார்த்தீங்களா? இதுதான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இது வந்து சேவஸ் ரிவிஷன் கொடுத்து ரிவிஷன் நம்பர் 2ன்னு நம்ம வந்து சேவ் பண்ணி வைக்கிறோம். அவ்வளோதான். இதுவே இது பக்கத்தில் ஒன்று ஆப்ஷன் இருக்குது, இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து திடீர்னு ஏதோ ஒன்று தப்பாக பண்ணிக்கிங்க அப்படின்னாங்கிற போது நம்ம வந்து இதை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படி இல்லையா எனக்கு பழைய ரிவிஷனில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறோன்னா நம்ம வந்து இங்கே கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கேயும் உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், பட் ஆனால் இம்போர்ட் ஆப்ஷன் இங்கே கிடைக்காது. ரிவிஷன் நம்பர் 2க்கு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ரிவிஷன் நம்பர் 2க்கு வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 765. இது வந்து ரிவிஷன் நம்பர் போனோம்னா 756. லேட்டஸ்ட் ரிவிஷன்னா எது கடைசியாக வந்து அப்டேட் ஆயிருக்கோ அந்த ரிவிஷனுக்கு வந்து நிற்கும். அவ்வளோதான். அதே மாதிரி வந்து நம்ம வந்து ப்ராப்ளம் வந்து எப்படி எப்படிலாம் அக்கர் ஆகும்னு சொல்லி நான் காமிக்கிறேன். இப்போ இந்த பாமுக்கு போகிறோம். நான் அந்த பாமை வந்து டெலீட் பண்ணிடுறேன். நம்ம வந்து நியூ பாமே ஒன்று இம்போர்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் நியூ பாமு இம்போர்ட் பண்ணுறேன். அது இந்த பாமே நான் வந்து ஃபஸ்ட்டு காமிச்ச பாமே நான் வந்து இம்போர்ட் பண்ண போகிறேன். மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்னா இம்போர்ட் பாமு இதில் பார்ட் நம்பர்னு அப்படியே வச்சு நான் வந்து இம்போர்ட் பண்ணுறேன், டைப் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும்னு பாருங்கள். இம்போர்ட் ஆகாது. ஏன்னா இம்போர்ட் ஸ்பெசிஃபிக் எரர் டாக்குமெண்ட் இன்கரெக்ட் ஃபைலு. ஏன்னா வந்து ஸ்ப்ரெட்ஷீட் ஹேவ் டு கண்டெயின் காலம் பார்ட் நம்பர்னு சொல்லி அந்த ப்ராப்பர்ட்டி வந்து கண்டெயின் ஆகணும் காலம். பட் ஆனால் நம்ம வந்து வெறும் பார்ட்டுன்னு மட்டும்தான் கொடுத்துருக்கோம். இதுவே நான் வந்து இந்த நம்பரை தூக்கிட்டு நான் வந்து இம்போர்ட் பண்ணேன்னா இம்போர்ட் ஆகிடும். இதுதான் வந்து எரர் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணும்போது எரர் ஆகும்.